பட்டாபிராம் பகுதியில் அனைத்து தர மாணாக்கர்களுக்கும் குறைந்த கட்டணத்தில் நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான ஆங்கில வழி கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் பள்ளி குட் ஷெஃபர்ட் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியாகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். வணக்கம். இந்த குட் ஷெஃபர்ட் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி என்னுடைய கனவாக இருந்து மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு நல்ல எண்ணத்தோடு கல்வி பணியை மேற்கொண்டு 1983ஆம் ஆண்டு என்னுடைய இந்த கல்வி நிறுவப்பட்டது. ஏறத்தாழ 32 ஆண்டுகளாக இந்த பள்ளியை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். கம்பீர கட்டிடங்களுடன் விசாலமான நிலப்பரப்பில் அமைய பெற்றது இப்பள்ளி. எங்களுடைய இந்த பள்ளியானது ஒரு தனி சிறப்பு என்னவென்றால், ஏழைகளுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட இந்த 32 ஆண்டுகளில் 10 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் உயர்த்தி அன்றிலிருந்து இன்றைய வரையிலே நாங்கள் அரசு தீர்மானிக்கின்ற அந்த கல்வி கட்டணத்தை விட குறைந்த நிலையிலே நாங்கள் வாங்கி கொண்டு இந்த கல்வி பயனை நடத்தி கொண்டிருக்கிறோம். சமுதாயத்திலே எத்தனையோ சிந்தனைகள், வேறுபட்ட சிந்தனைகள் எல்லாம் இருக்கிறது பள்ளிகளை பற்றி. இருந்தாலும் எங்களை போன்ற ஒரு சமுதாய சிந்தனையாளர்கள் மனித சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த கல்வி பயணத்திலே நாங்கள் இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறோம். மழலை கல்வியில் கற்பித்தல் ஒரு ஆத்மார்த்தமான கலை. சேவை மனப்பான்மையுடன் இப்பயிற்சியை ஏழை எளியவருக்கும் வழங்கி பெரும்பேர் கொண்டு திகழ்கிறது இக்கல்வி நிறுவனம். எங்களுடைய பள்ளி நன்மதிப்பிலே உயர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய பள்ளி கல்வி முறை மட்டுமல்லாமல் ஒழுக்கத்தை முதலாவது கற்பித்து, ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற வார்த்தைக்கேற்ப நாங்கள் இந்த ஒழுக்கத்தை முதலாவது செயல்பாட்டினை வைத்திருக்கிறோம். ஆகவே ஒழுக்கத்தின் ஊடே கல்வியை பயின்றால்தான் நல்ல அறிவு பிறக்கும் என்று சொல்லுவார்கள். ஆக அறிவு வளர வேண்டும் என்று சொன்னால் முதலாவது ஒழுக்கம் தேவை. அந்த ஒழுக்கத்தை பண்பாடும் ஒன்று சேர வளரும் பொழுது இந்த மாணவர்கள் வருகின்ற சமுதாயம் அவருடைய பெற்றோர்களையும் இந்த சமுதாயத்தையும் நோக்குகின்ற ஒரு மாணாக்கர்களாக, ஒரு நன்மதிப்பான நபர்களாக இந்த நாட்டிலே வளருவார்கள். காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. எங்களுடைய பள்ளியிலே தனித்தர வசதிகள், எல்லா வசதிகளும் கல்வி சார்ந்த எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாது விளையாட்டுத் துறையிலே பிள்ளைகளை நாங்கள் ஊக்குவித்து வருகிறோம். எங்களுடைய பள்ளி மாணாக்கர்கள் ஃபுட்பாலிலே நேஷ்னல் லெவல் போயிருக்கிறார்கள், கிரிக்கெட்டிலே ஜோனல் லெவல் போயிருக்கிறார்கள். மட்டுமல்லாது எங்களுடைய பள்ளியிலே விஞ்ஞான ஆராய்ச்சி கூடங்கள் நடத்தும் பொழுது எங்களுக்கு மாநில அளவிலே 3வது பரிசினை வாங்கியிருக்கிறோம். அதுபோன்று அல்லாது மற்ற எல்லா துறைகளிலும், எல்லா பயிற்சிகளிலும் பிள்ளைகளை ஊக்குவிக்கிறோம். கராத்தே, மியூசிக், டான்ஸ் மற்றும் வோக்கல், இது போன்ற எல்லா விஷயங்களையும் நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்பித்து வருகிறோம். இங்கே நல்ல தகுதியான ஆசிரியர்களை வைத்து துவக்கம் முதல் இன்று வரைக்கும் தகுதியான ஆசிரியர்கள், பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை வைத்து தான் பண்ணியிருக்கிறோம். இதில் ஒளிவு மறைவே கிடையாது. அரசாங்கம் எத்தனையோ பயிற்சிகளை தந்தாலும் நாங்கள் கொடுக்கின்ற பயிற்சி மற்ற பள்ளிகளுக்கும் இது முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எப்பொழுதும் அதற்காகவே பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இயற்பியல் ஆய்வகத்தில் செய்முறை பயிற்சிக்கான அனைத்து உபகரணங்களும் சிறப்பாக அமைய பெற்றுள்ளன. மாணாக்கர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அதிக எண்ணிக்கையில் ஒவ்வொரு ஆண்டும் புதியதாக உபகரணங்கள் வாங்கப்படுவதால் அனைத்து மாணாக்கர்களும் நல்ல முறையில் செய்முறை பயிற்சிகளை ஆர்வத்துடன் செய்கின்றனர். அரசாங்கம் ஆணையிடுவதற்கு முன்னதாகவே நாங்கள் சிசிடிவியை வைத்து பிள்ளைகளுக்கு எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாது சமுதாய அவேர்னஸ் நாங்கள் பெற்றோரிடத்திலும் மற்ற சமுதாய மக்களையும் நாங்கள் அழைத்திருக்கிறோம். மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறோம்,
ஐ கேம்ப் நடத்துகிறோம், அண்ட் தென் பிளட் கேம்ப் நடத்துகிறோம். அது போன்ற போலியோ ட்ராப்ஸ் எங்கள் பள்ளியிலே அந்த காலம் தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ரோட்டரி மற்றும் அரிமா சங்கத்தோடு இணைந்து சமுதாய பணிகளையும் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். வண்ணத்து பூச்சிகளை வானம் உயர்த்தும் வாகை காற்றாய், கொத்து மலர்கள் சிரிக்கும் பூங்காவாய், குழந்தைகளின் எண்ணங்கள் வண்ணங்களோடு அழகிய சுற்றுப்புற சூழலோடும் அமையப்பெற்றது இப்பள்ளி. இப்பள்ளி மாணாக்கர்கள் வாங்கி குவித்த பரிசுகளில் ஒரு சில இதோ நேயர்களின் பார்வைக்கு. எங்கள் பள்ளியிலே இந்த சமுதாய நோக்கோடு எல்லா பணிகளும் நகரியமாக இருக்கட்டும், நகராட்சி மன்றங்களில் நடக்கின்ற எல்லா பொது நிகழ்ச்சிகளும் எங்களுடைய பள்ளிகளை வைத்திருக்கிறோம். எலெக்ஷன் முதலான எல்லா துறைகளிலும் நாங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறோம். அரசு தரும் அத்தனை ஆணைகளையும் நாங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு 100% நாங்கள் அதை கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். அதில் எந்த விதமான சுணக்கமும் காட்டுவதில்லை. ஆகவே இந்த பணி எங்களுக்கு எல்லா விதத்திலும் இந்த சமுதாயத்தை உயர்த்துவதும் தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு மேல்நிலை வகுப்பிலே நாங்கள் 100% பலமுறை எடுத்திருக்கிறோம். அதற்கான அத்தாட்சிகளை அரசாங்கமும் கொடுத்திருக்கிறது. மற்ற பல்வேறு என்ஜிஓக்களும் எங்களை வாழ்த்தியிருக்கிறார்கள். ஆகவே இந்த சமுதாயம் எங்களை வாழ்த்தியிருக்கிறது. வருமானம் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல, பிள்ளைகளை சமுதாயத்தை உயர்த்துவதுதான் எங்களுடைய நோக்கம். மட்டுமல்லாது நாங்கள் செய்து வந்த பணிகளிலே பெற்றோர்கள் எங்களுக்கு மிக ஆதரவாக இருக்கிறார்கள். அன்று முதல் இன்று வரையிலே பெற்றோர்கள் எங்கள் இடத்திலே ஒரு குறையும் கண்டதில்லை. ஃப்ரீயாக எஜுகேஷன் பண்ணுறோம். இந்த 620 பிள்ளைகளை வைத்திருந்தாலும் நாங்கள் இதில் 100 பேருக்கு நாங்கள் இதில் இலவசமாக பயிற்சி கொடுக்கிறோம், பிள்ளைகளை வளர்க்கிறோம். எல்கேஜி மட்டுமல்லாது +2 மாணவர்களுக்கும் நாங்கள் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதில் எங்களுக்கு வருவாயை பற்றி குறைச்சல் கிடையாது, அல்லது அந்த உணர்வுகள் இல்லை. ஆகையினால் அதை எங்களால் செய்ய முடிகிறது. எந்த சுமையும் சுமை அல்ல, அதை அன்போடு சுமந்தால் என்று சொல்வது போல நாங்கள் அன்பாய் சுமக்கிறோம் இந்த சுமைகளை எல்லாம். ஆகையினால எங்களுக்கு இது ஒரு பலுவாக தோன்றவில்லை. இக்கல்வி அறக்கட்டளையின் சார்பு நிறுவனங்களாக கல்வியியல் கல்லூரி மற்றும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் சிறந்த முறையில் நடைபெற்று வருகின்றன. திறமையான ஆசிரியர்களை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள இக்கல்வியியல் கல்லூரியில் காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் திறமையான ஆசிரியர்கள் மூலம் கல்வி போதிக்கப்படுகிறது. தேரானை தெளிந்தோனாக்கும் தெளிந்தோனை சான்றோனாக்கும் இக்கல்வி பணி ஏற்றிவிடும் ஏணிப்படிகளாயிருந்து உயர்ந்து நிற்போரை எண்ணி உளமகிழும் இத்தாய்மை உணர்வினை தன்னுள் கொண்டதாலோ இவர்களை மாதா பிதா தெய்வம் இம்மூவருக்கும் மத்தியில் குரு என்று புகுத்தினரோ புலவர்கள். சாதனையாளர்களின் சந்தைகளை உருவாக்கும் இக்கல்லூரி இதனை இவன்கண் விடல் எனும் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க தலை சிறந்த ஆசிரியர்களை உருவாக்கும் சீரிய பணியினை செம்மையாக செய்து வருகிறது இக்கல்வி நிறுவனம். இதுபோன்ற பள்ளிகளை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். இதுபோன்ற மொழி கொள்கைகளெல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு மொழியை பல்மொழி கற்றுக் கொடுப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் தங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆர்வப்படுத்த வேண்டும். ஆகவே சமுதாயத்தில் அவர்கள் உயர வேண்டும் என்று சொன்னால் மொழி ஒரு தடையாக இருக்கக்கூடாது. ஆனால் வளருவதற்கு ஒரு நடைபாதையிலே ஒத்தை பாதையில் நடப்பதை விட அகலப்பாதையிலே நடந்தால் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும், வசதியாக போய் சேரலாம். வசதிகளை வகுப்பறையிலே மட்டும் வைத்துக் கொள்ளக்கூடாது. நம்முடைய எண்ணத்தை வளர்க்கும் பொழுதுதான் சமுதாயம் வளரும். நம்முடைய வருங்கால சமுதாயம் சிறப்பாக நல்ல சிந்தனையாளர்களாக நல்ல குடிமக்களாக வளர முடியும் என்று எங்களுடைய கருத்தினை சொல்லிக் கொள்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். அனைத்து வசதிகளுடன் வெகு சிறப்பாக செயல்படும் இக்கல்வி நிறுவனங்கள் சாதனையாளர்களின் சந்தைகளை உருவாக்கும் அறிவு தொழிற்சாலையாக விளங்குகிறது.